ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் காய்ஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சுற்றியிருந்த தொழிலாளர்கள் அலறியபடி ஓடி வந்தனர். சார் சார், என்னாச்சு? எதுவும் அடிபட்டுடுச்சா என்று அவர்கள் கத்திய போதுதான் மதிக்கு சுய நினைவு வந்தது. மதி மின்னல் வேகத்தில் ஆதித்யாவிடமிருந்து விலகி தடுமாறி எழுந்தாள். அவளது புடவையில் தூசி படிந்திருந்தது. கூந்தல் கலைந்து முகம் மறைய ஆதித்யாவும் மெல்ல எழுந்து நின்று தன் சட்டையை சரி செய்து கொண்டான். அவன் முகம் வெளுத்து போய் இருந்தது. சார் சார், உங்களுக்கு எதுவும் ஆகலையே? எங்கேயாவது பலமாக அடிபட்டுடுச்சா? நிஜமாவே ஒரு நிமிஷம் என் உயிரே போயிடுச்சு சார். மதியின் கண்களில் கண்ணீர் கோர்த்திருந்தது. அவளது உண்மையான தவிப்பை கண்ட ஆதித்யாவிற்குள் ஒரு மின்னல் வெட்டியது. அவனது அந்த பழைய சிஇஓ கர்வம் காற்றில் கரைந்தது. எனக்கு ஒன்றும் இல்லை மதி, நான் நல்லா தான் இருக்கேன். முதல்ல நீ ரிலாக்ஸ் ஆகு. உன் கையை ஏன் இப்படி தேய்க்கிற? உனக்கு அடிபட்டுடுச்சா? எனக்கு எதுவும் இல்லை சார். உங்களுக்கு எதுவும் ஆகலையே? அது போதும். ஒரு செகண்ட் நான் கவனிக்காமல் இருந்திருந்தா நினச்சி பார்க்கவே பயமாக இருக்கு சார் என்று மதி கண் கலங்க. அதை கண்ட ஆதியோ, இவன் எனக்காக உயிரையே கொடுக்க பார்த்துருக்காளே. நான் இவளை இவ்வளோ நாள் திட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் இவ ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம என்னை காப்பாற்ற நினச்சிருக்காளே. மதி, நீ என்னை பைத்தியம் பிடிக்க வைக்கிறியடி. ஆதித்யா அங்கிருந்த அதிகாரிகளை பார்த்து, மிஷினில் ஒழுங்காக மெயின்டைன் பண்ண மாட்டிங்களா? இப்போது ஒரு உயிரே போயிருக்கோம் என்று கத்தினான். ஆனால் அவனது பார்வை மதியையே சுற்றி வந்தது. மதியின் முகம் இன்னும் பயத்தில் வெளியே போயிருந்தது. மதி, வா போகலாம். இன்னைக்கு வேலையை இதோட நிறுத்திக்கலாம். நீ முதல்ல வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. இருவரும் காரை நோக்கி நடந்தனர். ஆதித்யா முன் செல்ல மதி அவன் பின்னாலேயே மெதுவாய் நடந்தாள். ஆனால் இன்று அவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த அந்த இடைவெளி உணர்வு பூர்வமாக மிகவும் குறைந்திருந்தது. தொழிற்சாலையின் அந்த பொழுதி படிந்த காற்றை விட்டு இருவரும் வெளியே வந்தனர். சூரியன் மெல்ல மறைய தொடங்கிய அந்த அந்தி நேரத்து செந்நிற வெளிச்சம் மதியின் கலைந்த கூந்தலிலும் அவள் அணிந்திருந்த நீல நிற புடவையிலும் பட்டு அவளை ஒரு தத்ரூபமான ஓவியம் போல காட்டியது. விபத்தின் அதிர்ச்சியிலிருந்து மதி இன்னும் முழுமையாக மீளவில்லை. அவளது மெல்லிய கரங்கள் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தன. ஆதித்யா எதையும் பேசாமல் முன்னால் நடந்து சென்று தன் சொகுசு காரின் அருகில் நின்று மதிக்காக காத்திருந்தான். மதி மெதுவான நடையுடன் கார் அருகே வந்தாள். ஆதித்யா அவளை ஒரு தீர்க்கமான பார்வையால் அளவெடுத்தான். அவனது அந்த பார்வையில் ஒருவித அதிகாரமும் சொல்ல துடிக்கும் ஏதோ ஒரு உணர்வும் கலந்திருந்தது. ஏறி உட்காரு மதி, நான் உன்னை உன் வீட்டில் விட்டுறேன் என்று ஆதி கூற, மதி திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தாள். அவளது முகம் தயக்கத்தில் சட்டென சிவந்தது. இல்லை சார், அது பரவாயில்ல, நான் பஸ்லேயே போய்க்கிறேன். நீங்கள் கிளம்புங்க சார். ஆதித்யாவுக்கு அந்த பதில் பிடிக்கவில்லை. அவன் புருவத்தை சுருக்கி காரின் கதவை ஒரு கையால் பலமாக பிடித்து கொண்டு அவளை நோக்கி ஒரு அடி முன்னால் வைத்தான். அவனது அந்த திடீர் நெருக்கம் மதியை ஒரு நிமிடம் ஸ்தம்பிக்க வைத்தது. ஆதி அவள் கண்களை பார்த்தவன், நான் சொன்னதை மட்டும் செய் மதி. உன்னை இந்த நிலைமையில தனியாக விட எனக்கு இஷ்டம் இல்லை. நீ கண்டிப்பாக என் கூட வந்து தான் ஆகணும். இது என்னோட ஆர்டர் என்று ஆதி கூற, ஆனால் சார், ஆஃபீஸில் யாராவது பார்த்தா தப்பாக நினைப்பாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம இப்படி போகிறது. ஆதித்யா அவளது பேச்சை இடைமறித்தான். அவன் முகம் இப்போ ஒரு விதமான உணர்வை வெளிப்படுத்தியது. அவளது முகத்திற்கு மிக அருகில் வந்து அந்த ஆழ்ந்த குரலில் பேசினான். யாரு என்ன நினச்சா எனக்கு என்ன? இன்னைக்கு நீ என் உயிரை காப்பாத்திருக்க. அதுக்காகவாவது நான் சொல்கிறது கேளு. ஏறுன்னு சொன்னால் ஏறி உட்காரணும். அதை விட்டுட்டு என்கிட்ட விவாதம் பண்ணாத, புரியுதா? அதை கேட்ட மதியோ, சார், அது நான். ஆதித்யா அவளது தயக்கத்தை பார்த்து லேசாக புன்னகைத்தான். அந்த புன்னகையில் ஒரு பிடிவாதம் தெரிந்தது. என்ன சார் சார்னு இழுக்கிற? நான் கார் கிட்ட போகிறேன், நீ சமத்தா வந்து உட்காரு, அவ்வளோதான். நான் வெயிட் பண்ண மாட்டேன், சீக்கிரம் வா மதி. அவன் அப்படி சொல்லிவிட்டு
ஒருவித அலட்சியமான அதே சமயம் கம்பீரமான நடையுடன் திரும்பி சென்று காரின் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்தான். மதி அங்கேயே சில நொடிகள் சிலையாக நின்றாள். ஆதித்யாவின் அந்த மிரட்டலான அன்பும் அவனது கண்களில் தெரிந்த அந்த ஈர்ப்பும் அவளுக்குள் 1000 மின்னல்களை பாய்ச்சியது. இவர் ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறாரு என்று நினைத்தாலும் அவனது அந்த பாதுகாப்பான உணர்வு அவளுக்கு பிடித்திருந்தது. மெல்ல நடந்து சென்று காரின் கதவை திறந்து அவனுக்கு பக்கத்தில் இருந்த இருக்கையில் அமர்ந்தாள். கார் நகரத் தொடங்கியது. காருக்குள் ஒரு அமைதியான அதே சமயம் அழுத்தமான ஒரு காதல் உணர்வு நிலவியது. ஆதித்யா ஸ்டேரிங்கை பிடித்து கொண்டு சாலையை பார்த்தாலும் அவனது கவனம் முழுவதும் பக்கத்தில் இருந்த மதியின் மீதே இருந்தது. ஆதியை பார்த்த மதி, தேங்க்ஸ் சார். எதுக்கு? உன்னை ட்ராப் பண்ணுறதுக்கா? இல்லை, என்னை இவ்வளோ தூரம் கவனிச்சுக்கிட்டதுக்கு. ஆதித்யா பதில் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவனது இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. அந்த நீல நிறப்புடவையில் கலைந்த கூந்தலோடு அமைதியாக பக்கத்தில் அமர்ந்திருக்கும் மதியை ஒரு பொக்கிஷம் போல அவன் தன் மனதுக்குள்ளே பதித்து கொண்டான். கார் மெதுவாக மதியின் வீடிற்கும் பகுதியை நோக்கி நெருங்கி கொண்டிருந்தது. தெருவிளக்குகள் ஒவ்வொன்றாக மின்னத் தொடங்கிய அந்த அந்தி பொழுது காருக்குள் ஒரு அமைதியான பிம்பத்தை உருவாக்கியது. ஆதித்யா மிகவும் நிதானமாக காரை செலுத்தி கொண்டிருந்தான். காருக்குள் நிலவிய அந்த நிசப்தத்தை மதியின் மெல்லிய வளையல் சத்தம் மட்டுமே ஒழித்தது. மதியின் மனதில் இப்போது ஆதித்யாவின் பாதுகாப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அவளது வீடிற்கும் அந்த பகுதியின் சூழல் அவளை பதற்றமடைய செய்தது. மதியின் வீடு இருக்கும் தெருவுக்கு இன்னும் 2 தெருக்கள் இடைவெளி இருந்தது. மதி சட்டென தன் இருக்கையில் நிமிர்ந்து அமர்ந்து வெளியே சாலையை பார்த்தாள். சார் சார், வண்டியை இங்கேயே நிறுத்திடுங்க சார், நான் இங்கேயே இறங்கிக்கிறேன். ஆதித்யா சட்டென பிரேக் போட்டு காரை ஓரமாக நிறுத்தினான். அவன் புருவத்தை சுருக்கி மதியை கேள்வியோடு பார்த்தான். ஏன் மதி, உன் வீடு இன்னும் 2 தெரு தள்ளி தானே இருக்குன்னு சொன்னேன், எதுக்கு இங்கேயே இறங்குற? இருட்டு வேற ஆகிடுச்சு. தயக்கத்துடன் தன் புடவை தலைப்பை இழுத்து போர்த்தி கொண்டு, இல்லை சார், அது இங்கேயே இறங்கிறேன், இங்கிருந்து நான் நடந்து போயிடுவேன் சார். சட்டென அவளது முகத்தை பார்த்து, ஏன் மதி, என் கூட வர்றது உனக்கு கஷ்டமாக இருக்கா, இல்லை நான் எதுவும் தப்பா என்று ஏதோ சொல்ல வர, ஐயோ அப்படிலாம் இல்லை சார், நீங்கள் என்னை தப்பாக நினைக்காதீங்க. இது ஒரு சின்ன ஏரியா, இங்கே இருக்கிறவங்களுக்கு அடுத்தவங்க விஷயத்தில் ஆர்வம் அதிகம். என்னை பற்றி தெரியாதவங்க கூட நான் ஒரு பெரிய காரில் ஒரு ஆம்பளை கூட வர்றதை பார்த்தா இல்லாததும் பொல்லாததும் பேசுவாங்க சார். அது என் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஊர்வாய் சும்மா இருக்காது சார், அதான் பயமாக இருக்குது என்று கோரியவளின் பேச்சை கேட்ட ஆதித்யாவுக்கு ஒரு நிமிடம் சொல்லிரென்று தைத்தது. அவனுக்கு இது போன்ற விஷயங்கள் புதியவை. பணமும் அதிகாரமும் உள்ள அவனது உலகில் யாரும் யாரையும் பற்றி கவலைப்படுவதில்லை. ஆனால் மதியின் உலகம் வேறு. அங்கே கௌரவமும் பிறர் சொல்லும் தான் வாழ்வையே தீர்மானிக்கிறது என்பதை அவன் உணர்ந்தான். மதியின் கண்களில் தெரிந்த அந்த தவிப்பு அவனது மனதை கொஞ்சம் வலிக்க செய்தது. புரியுது மதி, நான் உன் கௌரவத்தை எப்போவும் விட்டு கொடுக்க மாட்டேன். உனக்கு தர்ம சங்கடமான சூழல் வர்றதை நானும் விரும்பலை. புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் கிளம்புறேன். மதி காரின் கதவை திறக்க போனாள். ஆதித்யா அவளை மீண்டும் தடுத்தான். மதி, இரு, உன்னை இந்த இருட்டில் தனியாக விட முடியாது. நீ போகிற வரைக்கும் நான் எங்கேயே காரில் வெயிட் பண்ணுறேன். நீ உன் வீட்டு தெருவுக்குள்ளே நுழையிற வரைக்கும் நான் உன்னை பார்த்துட்டு தான் கிளம்புவேன். போ, பத்திரமா போயிட்டு வா. மதியின் முகத்தில் ஒரு சிறு புன்னகை மலர, சரிங்க சார், நான் வரேன். மதி காரிலிருந்து இறங்கி நடக்க தொடங்கினாள். ஆதித்யா காரின் கண்ணாடியை இறக்கிவிட்டு அவள் அந்த தெருமுனையை கடக்கும் வரை இமைக்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். மதி மறைந்த பிறகு ஆதித்யா காரில் சாய்ந்து அமர்ந்தான். அவனது கைகள் ஸ்டியரிங்கை பிடித்திருந்தாலும் அவனது நினைவுகள் முழுவதும் ஊர்வாய் சும்மா இருக்காது என்று பயந்த அந்த மதியை பற்றியே இருந்தது. ஒரு சாதாரண கார் பயணத்துக்கே இவ்வளோ பயப்படுறாளே, இவளை என் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரணும்னா நான் இன்னும் எச்சரிக்கையாக இருக்கணும் போலவே என்று அவனுக்குள் ஒரு எண்ணம் ஓடியது. ஆதித்யாவிற்கு மதியின் மீதான மரியாதை இப்போது இன்னும் பல மடங்கு உயர்ந்தது. மதியின் வீட்டு வாசலில் போடப்பட்டிருந்த கோலம் சிதைந்திருக்க
உள்ளே ஒரு பழைய வானொலியில் மெல்லிய பாடல்கள் ஒலித்து கொண்டிருந்தன. மதியின் தாய் பார்வதி தன் மகள் இன்னும் வீடு திரும்பவில்லையே என்ற கவலையில் வாசலை பார்த்து கொண்டிருந்தார். சரியாக அந்த நேரம் மதி தெருமுனையில் இருந்து வேக வேகமாக நடந்து வந்து கொண்டிருந்தாள். அவளது நீல நிற புடவையில் படிந்திருந்த தொழிற்சாலை தூசியும் கலைந்து கிடந்த கூந்தலும் அவளை பார்த்தாலே ஏதோ விபரீதம் நடந்தது போல காட்டியது. மதி வாசலுக்குள் நுழைந்ததும் பார்வதி பதறிப்போய் அவள் அருகே ஓடி வந்தார். ஐயோ மதி, என்னடி ஆச்சு? ஏன் உன் சீலை இப்படி அழுக்கா இருக்கு? தலைமுடியெல்லாம் களைஞ்சு போய் மூச்சு வாங்க ஓடி வர. யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்லை வண்டியில் வரும்போது ஏதோ விழுந்துட்டியாமா? மதி தன்னை சரி செய்து கொண்டு ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டு தன் தாயை பார்த்தாள். அவளது நினைவில் இன்னும் ஆதித்யாவின் அந்த ஆழ்ந்த பார்வையும் கார் பயணமும் தான் நிழலாடியது. ஒன்றும் இல்லைம்மா, நீ ஏன் இப்படி பதற? இன்றைக்கி ஃபேக்டரி விசிட் போனோம்ல, அங்கே ஒரு இடத்துல கால் தடிக்கு கீழே விழுந்துட்டேன். அந்த தூசியும் அழுக்கும் தான் சேலையில் ஒட்டியிருக்கு. மற்றபடி எனக்கு ஒன்றும் ஆகலம்மா. அதை கேட்ட பார்வதியோ, நிஜமாக தானே சொல்கிற? உன் முகம் ஏன் ஒரு மாதிரி வெளிரி போயிருக்கு? கை காலில் எங்கேயாவது அடிபட்டிருக்காமா? பாரு, கையே லேசாக நடுங்குது. அப்பாடா, உன்கிட்ட எதையும் மறைக்க முடியல. சும்மா லேசாக பயந்துட்டேம்மா, அவ்வளோதான். இப்போது நான் நல்லா இருக்கேன். போய் குளிச்சுட்டு வந்தால் சரியாகிடும் என்று மதி கூற, மதி தன் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டாள். கண்ணாடியின் முன்னால் நின்றபோது அவளது பிம்பம் அவளுக்கு பழைய மதியை காட்டவில்லை. அந்த நீல நிற புடவையை மெல்ல தடவி பார்த்தாள். அந்த இரும்பு சக்கரம் விழப்போன போது ஆதித்யாவை தள்ளிவிட்டு அவன் மீது விழுந்த அந்த நொடிகள், அவன் மார்பின் சூடு, அவளது இடையை அவன் இறுக்கமாக பற்றியிருந்த அந்த உணர்வு எல்லாம் இப்போது அவளது உடலில் ஒரு மின்சாரத்தை போல பாய்ந்தது. கண்ணாடி முன் நின்றபடி தன் கலைந்த கூந்தலை சரி செய்தாள் மதி. என்னடி மதி, உனக்கு என்ன ஆச்சு? அவன் ஒரு ராட்சசன், கோவக்காரன், கர்வம் பிடிச்சவனு நினச்சியே. ஆனால் இன்னைக்கு அவன் உன்னை பார்த்த அந்த பார்வை, அந்த தவிப்பு, அதில் எவ்வளோ அக்கறை இருந்துச்சு. ஒரு வாய்க்கு பயந்து நான் இறங்குறேன்னு சொன்னப்போ ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசாமல் நீ போகிற வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன்னு சொன்னானே, அங்கே நிற்கிறான் ஆதித்யவர்மன். அவள் அறியாமலேயே அவளது இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. மதி மெதுவாக தன் அறையின் ஜன்னல் திரையை விலக்கி வெளியே பார்த்தாள். தெருமுனையில் ஆதித்யாவின் காரின் ஹெட்லைட்ஸ் இன்னும் எரிந்து கொண்டிருந்தன. சொன்னது போலவே அவள் பாதுகாப்பாக தெருவுக்குள் நுழையும் வரை அவன் அங்கிருந்து கிளம்பவில்லை. ஒரு நிமிடம் கழித்து அந்த கார் மெல்ல நகரத் தொடங்கி இருளுக்குள் மறைந்தது. மதி தன் நெஞ்சில் கை வைத்து கொண்டாள். அவளது இதே துடிப்பு இன்னும் அடங்கவில்லை. ஆதித்யா, நீ வெறும் என் பாஸ் மட்டும் இல்லை, அதுக்கும் மேலே ஏதோ ஒன்று ஆகிட்டீங்க என்று முணுமுணுத்தாள். ஜன்னல் வழியாக ஆதித்யாவின் கார் மறைவதையே பார்த்து கொண்டிருந்த மதியின் மனதில் ஒரு நிமிடம் இனம் புரியாத ஒரு உணர்வு அலைமோதியது. ஆனால் அடுத்த கணமே அவளது புத்தி அவளை தட்டி எழுப்பியது. ஆதித்யா, நீங்கள் வெறும் என் பாஸ் மட்டும் இல்லை, அதுக்கும் மேலே ஏதோ ஒன்று ஆகிட்டீங்க என்று அவள் அறியாமல் முணுமுணுத்த அந்த வார்த்தைகள் அவளுக்கே ஒரு நடுக்கத்தை தந்தன. திடீரென தன் கன்னத்தில் மெல்ல தட்டி கொண்டாள். முகத்தில் ஒரு தீவிரத்தை வரவழைத்து கொண்டு கண்ணாடியை பார்த்தாள். மதி, என்னடி கனவு கண்டுட்ருக்க? அறிவு இருக்கா உனக்கு? அவருக்கும் உனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னட், நீ ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பொண்ணு. இன்னைக்கு ஏதோ ஒரு ஆபத்து, அதனால் அவர் உன் மேலே அக்கறை காட்டியிருக்கலாம். அதுக்காக இதெல்லாம் காதல்னு தப்பாக கணக்கு போட்டுடாத. இப்போவே உன் மனசை சுதாரிச்சுக்கோ. வேலையை மட்டும் பாரு. தேவையில்லாத கற்பனையெல்லாம் இத்தோட நிறுத்திடு. மனசை கட்டுப்படுத்த மதி. தன்னை தானே எச்சரித்து கொண்ட மதி அந்த நினைவுகளை கட்டாயப்படுத்தி மூட்டை கட்டி வைத்துவிட்டு குளிப்பதற்காக சென்றாள். ஆனால் அவளது ஆழ்மனதில் ஆதித்யாவின் அந்த ஆழ்ந்த பார்வை ஒரு அழியாத சித்திரமாக பதிந்திருந்தது. மறுபுறம் ஆதித்யா தன் பிரம்மாண்டமான பங்களாவிற்குள் நுழைந்தான். அவனது முகம் இப்போதும் ஒரு விதமான இறுக்கத்துடனும் தீவிரமான சிந்தனையுடனும் இருந்தது. அவனது பெற்றோர் ஹாலில் அமர்ந்து பேசி கொண்டிருந்தனர். ஃபேக்டரியில் நடந்த விபத்தை பற்றி அவர்களுக்கு ஏற்கனவே மேனேஜர் மூலம் அரைகுறையாக தகவல் சென்றிருந்தது. ஆதித்யாவை கண்டதும் அவரது அம்மா எழுந்து ஓடி வந்தார். ஆதி, என்னடா ஆச்சு? ஃபேக்டரியில் ஏதோ மிஷின் பார்ட் விழுந்துடுச்சுன்னு ஃபோன் வந்துச்சு.
எனக்கு கை காலே ஓடலடா. எங்கேயாவது அடிபட்டிருக்கா? ஏன் இப்படி டல்லாக இருக்க என்று ஆதியின் அம்மா கேட்க, இங்கே ஆதியின் அப்பாவோ, ஆமாம் ஆதி, அந்த மேனேஜர் ஃபோன் பண்ணி ஏதோ விபத்துன்னு சொன்னான். நீ நல்லா இருக்கியாப்பா? என்னாச்சங்க? ஆதித்யா ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு சோஃபாவில் அமர்ந்தான். அவனது கண்களுக்கு முன்னால் அந்த இரும்பு சக்கரம் விழுந்ததும் மதி அவனை தள்ளிவிட்டதும் நிழலாடியது. ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். அந்த கிராண்டில் இருந்த ஒரு பார்ட்டு தளர்ந்து விழுந்துருச்சு. ஆனால் ஆனால் என்னப்பா சொல்லு என்று ஆதியின் அம்மா கேட்க, சரியான நேரத்தில் என் புது அசிஸ்டண்ட் மதி கவனித்து என்னை தள்ளி விட்டுட்டா. இல்லைனா இன்றைக்கி நிலைமையே வேறு மாதிரி இருந்திருக்கும். அவளால் தான் நான் இப்போது உங்கள் முன்னாடி நிற்கிறேன். அப்படியாப்பா? அந்த பொண்ணு தான் உயிரையும் பணிய வச்சு உன்னை காப்பாற்றிருக்கானா? அவளுக்கு நம்ம எவ்வளோ பெரிய நன்றி சொல்லணும். அவளுக்கு ஏதோ அடிப்படையிலையா ஆதி என்று ஆதியின் அம்மா கேட்க, அவளுக்கு எதுவும் ஆகலம்மா. ஆனால் அவள் ரொம்ப பயந்துட்டா. நான் தான் அவளை காரில் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வரேன். ஆதியின் அப்பாவோ ஆதியவை கூர்ந்து பார்த்தார். தன் மகன் ஒரு சாதாரண ஊழியரை தன் காரில் கூட்டிட்டு போய் விட்டான் என்பதே அவருக்கு வியப்பாக இருந்தது. ஆதித்யாவின் குரலில் அந்த பெண்ணை பற்றி பேசும்போது ஒரு மெல்லிய நடுக்கம் இருப்பதை அவர் கவனித்தார். பெற்றோரின் கேள்விகளுக்கு பிறகு ஆதித்யா தன் அறைக்கு சென்றான். அவன் மனதில் ஒரு பக்கம் மதியின் உயிருக்கு துணிந்த வேகம், மறுபக்கம் அவள் காரில் சொன்ன அந்த ஊறுவாய் பயம். இவை இரண்டும் அவனை என்னவோ செய்தன. மதி, நீ வெறும் என் உயிரை காப்பாற்றலை, ஏதோ ஒரு விதத்தில் என்னையும் மாற்றிட்டுருக்க என்று அவன் நினைத்து கொண்டான். மறுநாள் காலையில் அலுவலகம் வழக்கம் போல இயங்கிக் கொண்டிருந்தது. ஆதித்யா ஒரு முக்கியமான வெளிநாட்டு ஒப்பந்தம் தொடர்பாக வீடியோ காலில் இருந்ததால் தனது தனி அறையிலேயே முடங்கியிருந்தான். மதி நேற்று நடந்த விபத்தின் தழும்புகள் மனதிலிருந்து மறையாத நிலையில் தன் இருக்கையில் அமர்ந்து ஃபைல்களை சரிபார்த்து கொண்டிருந்தாள். நேற்று ஆதித்யாவின் மார்பில் விழுந்த அந்த நொடிகள் நினைவுக்கு வரும்போதெல்லாம், வேலை மட்டும் பார்மதி என்று தனக்கு தன்னை கடிந்து கொண்டாள். சரியாக அந்த நேரத்தில் ரியா ஒரு புயலை போல அந்த ஹாலுக்குள் நுழைந்தாள். அவளது முகம் கோபத்தில் சிவந்திருந்தது. மதியை கண்டதும் அவளது கண்கள் விஷத்தை கக்கின. நேராக மதியின் மேஜை அருகே வந்து அங்கிருந்த ஃபைல்களை தட்டிவிட்டாள். அலுவலகத்தில் இருந்த ஊழியர்கள் அனைவரும் வேலையை நிறுத்திவிட்டு அதிர்ச்சியுடன் இவர்களை பார்த்தனர். ஏய், என்னடி ரொம்ப துள்ளுற? நேற்று ஃபேக்டரியில் ஆதி மேலே விழுந்து சீன் போட்டியாமே. உன்னோட அந்த அழுக்க சிலையில் ஆதியை மயக்க பார்க்குறியா? மதி திடுக்கிட்டு எழுந்து நின்றாள். சுற்றியிருந்தவர்களின் பார்வையை பார்த்ததும் அவளுக்கு கூச்சமாக இருந்தது. மேடம், என்ன பேசுகிறீங்க? அங்கே விபத்து நடந்து போச்சு, அதான் சாரை காப்பாற்ற போனேன். இதில் தப்பாக எதுவும் இல்லையே என்று மதி கூற, காப்பாற்ற போனியா இல்லை ஒட்டிக்க போனியா? உன்னை பார்த்தாலே தெரியுது. ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு ஆதி மாதிரி ஒரு கோடீஸ்வரனை பார்த்ததும் வலையை விரிச்சிடுவீங்களே. உன் குடும்பமே இப்படித்தானா? பெத்தவங்க உனக்கு இதை தான் சொல்லி கொடுத்தாங்களா? பணக்காரன் எவனாவது கிடைச்சா அவன் காலில் போய் விழுன்னு சொல்லி கொடுத்தாங்களா? மதியின் கண்கள் கலங்கின. தன்னை திட்டினால் கூட பொறுத்து கொள்ளலாம். ஆனால் ரியா தன் பெற்றோரை பற்றி பேசுவதை அவளால் தாங்க முடியவில்லை. அவளது கை நகங்கள் உள்ளங்கையில் அழுந்தின. பாருடா, அழுது ட்ராமா பண்ணாத. உன் அப்பன் ஒரு சாதாரண ஆள். அவனுக்கு பிறந்த உனக்கு இவ்வளோ பெரிய இடத்துல வேலை கிடைச்சதே அதிகம். ஆதி காரில் உன்னை ட்ராப் பண்ணதும் நீ தான் என்னமோ இந்த ஆஃபீஸ்க்கே பெரிய மகாராணின்னு நினச்சியா? உன்னை மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் கௌரவங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாதா? வெறும் உடல் அழகை காட்டி முன்னேற பார்க்குற ஜாதி நீ. சுற்றியிருந்த சிலர் முணுமுணுத்தனர். ரியா இன்னும் உக்கிரமாக தொடர்ந்தாள். ஓ, அப்பாவுக்கு தெரியுமா நீ இங்கே வந்து உன் பாஸ் மேலே விழுந்ததெல்லாம்? தெரிஞ்சா அந்த மனுஷன் தலை குனிஞ்சி உயிரே விட்டுவாரே. ஒருவேளை அவரும் இதுக்கு சம்மதிச்சிருப்பாரோ? மகளை வச்சு 4 காசு சம்பாதிக்கலான்னு பிளான் பண்ணிட்டாரா? மேடம், வாயை அடக்கி பேசுங்க. என்ன திட்டுங்க, ஆனால் எங்கள் அப்பாவை இழுக்காதீங்க. அவர் உழைச்சி எங்களை வளர்த்துருக்காரு. உங்களை மாதிரி அடுத்தவங்க மனசை புண்படுத்த தெரியாத நேர்மையான மனுஷன் அவர். இதை கேட்ட ரியா, நேர்மையோ? பிச்சை எடுக்கிறவனுக்கு எதுக்கடி நேர்மை? போடி
போய் உன் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி எவனையாவது பார்த்து போய் விழு. ஆதியத்தோட கூட உனக்கு தகுதி இல்லை என்று ரியா மதியின் மேஜையில் இருந்த தண்ணீரை எடுத்து அவள் முகத்திலேயே தெளித்தாள். அலுவலகமே நிசப்தமானது. மதி அப்படியே உறைந்து போய் நின்றாள். அவளது கண்களில் நீர் கொர்க்க அங்கிருந்த எவருமே ரியாவை தட்டி கேட்க முன்வரவில்லை. ஏனெனில் அவளது தந்தை இந்த நிறுவனத்தின் பங்குதாரர். மதி தன் முகத்தை துடைத்து கொண்டு அங்கிருக்க பிடிக்காமல் தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு ஓடினாள். அவளது கௌரவம் சுக்குநூறாக உடைந்தது போல உணர்ந்தாள். வேண்டாம் மதி, உனக்கு இந்த இடம் வேண்டாம் என்று அவளது உள்மனம் கத்தியது. மதிவதனி அழுது கொண்டே அலுவலகத்தை விட்டு வெளியே ஓடிய அந்த நொடிகள் அங்கிருந்த தூண்களில் அவளது விமல் சத்தம் எதிரொலித்தது. அவமானத்தில் கூனி குறுகி போனவள் தட்டு தடுமாறி ஒரு ஆட்டோவில் ஏறி அமர்ந்தாள். அவளுக்கு இப்போது யாரிடமும் பேச பிடிக்கவில்லை. வீட்டின் அமைதியை காட்டிலும் கடலின் இரைச்சல் தன் அழுகையை மறைக்கும் என்று நினைத்தாள். நேராக கடற்கரையின் ஓரத்தில் ஒரு ஒதுக்கப்புறமான மரத்தடியில் அமர்ந்து முழங்காலுக்குள் முகம் புதைத்து தேம்பி தேம்பி அழுதாள். ரியாவின் ஒவ்வொரு வார்த்தையும் அவளது இதயத்தில் ஈட்டியாக பாய்ந்து கொண்டிருந்தது. மறுபுறம் ஆதித்யா தனது வீடியோ மீட்டிங்கை முடித்துவிட்டு புன்னகையுடன் வெளியே வந்தான். ஆனால் மதியின் இருக்கை காலியாக இருப்பதையும் அங்கிருந்த ஊழியர்கள் ஒருவித அச்சத்துடனும் தன்னை பார்ப்பதையும் கவனித்தான். சஞ்சய் ஓடி வந்து ஆதித்யாவின் கையை பற்றினான். ஆதி, ஒரு பெரிய பிரச்சனைடா. நீ உள்ள இருந்த நேரத்தில் ரியா இங்கே வந்து அந்த பொண்ணை ரொம்ப கேவலமாக பேசிட்டாடா. அவங்க அப்பாவை பற்றியும் அசிங்கமாக பேசி அவன் முகத்தில் தண்ணியை ஊற்றி அவமானப்படுத்திட்டாடா. அந்த பொண்ணு அழுதுகிட்டே ஓடிட்டாடா. சஞ்சய் சொல்லி முடிக்கும் முன்னே ஆதித்யாவின் முகம் அப்படியே கருத்தது. அவனது கண்கள் இரத்த சிவப்பாக மாறின. சிங்கத்தின் குகைக்குள் நுழைந்த அதன் குட்டியை தீண்டியவனைப் போல அவன் ஆவேசம் கொண்டான். நேராக ரியாவின் கேபினுக்குள் நுழைந்தான். ஆதித்யா உள்ளே நுழைந்த வேகத்தில் ரியா ஒரு நடுக்கத்துடன் எழுந்தாள். ஆதி, அது வந்து அந்த பொண்ணு உன்னை மயக்க பார்க்குறா. அதான் நான். ஆதித்யா தன் கையை ஓங்கி ரியாவை அறைய போனான். காற்றில் அவனது கை வீசிய வேகம் ரியாவின் முகத்தில் ஒரு சூறாவளியை போலப்பட்டது. கடைசி நொடியில் தன் கையை சுருட்டி கொண்டு அவள் காதருகே இருக்கும் மேஜையை ஓங்கி ஒரு குத்துவிட்டான். அந்த தேக்கு மர மேஜையில் ஒரு விரிசல் விழுந்தது. ரியா அலறியபடி கீழே விழுந்தாள். இன்னொரு வார்த்தை பேசுன, நீ பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டே ரியா. அவமானப்படுத்துறதுக்கு ஒரு அளவு இருக்கு. நேர்மையான மனுஷனை பற்றியும் தன் கஷ்டத்தை வெளியே காட்டாமல் உழைக்கிற ஒரு பொண்ணை பற்றியும் பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? ஆதி, அவள் வெறும் அசிஸ்டண்ட். அவள் இந்த கம்பெனியோட சொத்து. அவள் என் உயிரை காப்பாற்றினவ. இனிமேல் அவளை பற்றி ஒரு வார்த்தை தப்பாக பேசுன, உன் அப்பாவோட ஷேர்ஸை மொத்தமாக நானே வாங்கிட்டு உன்னையும் உன் குடும்பத்தையும் நடு தெருவில் நிற்க வைப்பேன். இது ஆதித்யாவோட சத்தியம். கெட் அவுட். ஆதித்யா கத்திய கத்தலில் அந்த அலுவலகமே ஒரு நிமிடம் ஸ்தம்பித்தது. ரியா அசிங்கப்பட்டு அங்கிருந்து தலை குனிந்து ஓடினாள். ஆதித்யா சஞ்சயை பார்த்தான். அவ எங்கே போயிருப்பான்னு கண்டுபிடிடா என்று கத்தினான். சஞ்சய் மதியின் ஃபோன் சிக்னலை வைத்து அவள் கடற்கரைக்கு சென்றிருப்பதை உறுதி செய்தான். ஆதித்யா ஒரு நொடி கூட தாமதிக்கவில்லை. தன் காரின் சாவியை எடுத்துக்கொண்டு மின்னல் வேகத்தில் அலுவலகத்தை விட்டு வெளியேறினான். கார் சாலையில் சீறியது. அவனது மனதில் மதி அழுத அந்த முகம் மட்டுமே வந்து போனது. மதி, நீ அழுதுட்டுருக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நான் பதில் சொல்லுவேன் என்று தனக்குள் சபதம் எடுத்து கொண்டான். கடற்கரையின் அந்த மரத்தடியில் மணலில் அமர்ந்து கடலையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் மதி. அவளது நீல நிறப்புடவியில் மணல் படிந்திருந்தது. அப்போது அவளுக்கு பின்னால் ஒரு நிழல் வந்து விழுந்தது. கார் கதவு அடைக்கப்படும் சத்தம் கேட்டது. மதி திரும்பி பார்த்தாள். அங்கே ஆதித்யவர்மன். அவனது கோட் சுழற்றப்பட்டு சட்டையின் கை மடிக்கப்பட்டிருந்தது. அவனது முகம் சிவந்து மூச்சு வாங்கி கொண்டு நின்றான். மதியை பார்த்ததும் அவனது விழிகளில் ஒரு சொல்ல முடியாத வேதனையும் அதே சமயம் ஒரு ஆழ்ந்த காதலும் தெரிந்தது. கடற்கரை வெறிச்சோடி போயிருந்தது. இடி முழக்கங்கள் வானை பிளக்க, மின்னல் கீற்றுகள் கடலின் அலைகளை தீயாய் நனைத்தன. காற்று வெறித்தனமாக வீச அந்த ஒதுக்கப்புறமான மரத்தடியில் மழையில் முழுவதுமாக நனைந்து முழங்கால்களுக்குள் முகம் புதைத்து சுருண்டு அமர்ந்திருந்தாள் மதிவதனி. அவளது ரோஜா நிற புடவை மழையில் நனைந்து உடலோடு ஒட்டி போயிருந்தது.
அவளது கதறல் மழையின் இரைச்சலில் ஓமையாகி கிடந்தது. ஆதித்யா மழையை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் அவளை நோக்கி ஓடி வந்தான். அங்கே நிலை குலைந்து அமர்ந்திருந்த அவளை கண்டதும் அவனது இதயம் இரத்த கண்ணீர் வடித்தது. ஆதித்யா மெதுவாக அவள் அருகே சென்று மணலில் அவளுக்கு மிக நெருக்கமாக அமர்ந்தான். அவனது தோள் மதியின் தோளில் உரசும் வண்ணம் அவ்வளவு நெருக்கம். இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க மதி? உன் தைரியம் இவ்வளவுதானா? நீ என் முன்னாடி நிமிர்ந்து நின்று பேசுகிற அந்த தைரியமான மதி இல்லையே. நீ என்ன அழுமூஞ்சி மதியா? மதி திடுக்கிட்டே நிமிர்ந்து பார்த்தாள். ஆதித்யாவின் முகம் மழையில் நனைந்து அவனது கண்கள் தவிப்பில் சிவந்திருந்தன. நீங்கள் ஏன் சார் இங்கே வந்தீங்க? ப்ளீஸ் சார், என்னை விட்டுடுங்க. எங்களை போல ஆளுங்க எதுக்கும் ஆசைப்படக்கூடாது. உங்கள் கம்பெனிக்கு நான் வந்தது தப்பு தான். நான் ஒரு தகுதியே இல்லாதவ. உங்கள் கௌரவத்துக்கு நான் சரிப்பட்டு வரமாட்டேன் சார். மதி அழுது கொண்டே அவனை தள்ளிவிட முயன்றாள். அவளது கதறல் ஆதித்யாவின் பொறுமையை சோதித்தது. அவளது அழுகையை நிறுத்தவும் அவளுக்கு தன் உணர்வுகளை புரிய வைக்கவும் ஆதித்யாவிற்கு வேறு வழி தெரியவில்லை. சட்டென மதியின் தோள்களை பற்றி தன்னோடு இழுத்து அவளை தன் மார்போடு மிக இறுக்கமாக அணைத்து கொண்டான். அடுத்த நொடி அவளது கதறலை தடுத்து நிறுத்தும் விதமாக அவளது இதழ்களில் தன் இதழ்களை பதித்தான். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். மறக்காமல் இந்த எபிசோடு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.